என்னால உன் முகத்தை பார்க்காமலாம் இருக்க முடியலம்மா. அதான் அம்மாவை இங்கேயே அனுப்பி வைன்னு அவன்கிட்ட கேட்டேன். நிஜமா தான் சொல்றியா இல்ல நான் வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி சொல்றியா? நெசமாத்தாம்மா சொல்றேன். ஏய்யா, அப்படின்னா நீயே வந்து என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. நான் அன்னைக்கே உன்னை வந்து கூப்பிட்டேன்ல, நீ தான் வரவே இல்லை. அவன் வந்து என்கிட்ட இதுதான் விஷயம்னு சொல்லியிருக்கலாம்ல. வீம்புக்கு நீ வராம இருந்துட்டினா அதான் அதை யோசிச்சு அவன் என்னமோ பண்ணியிருக்கான். கோமதியும் மாப்பிளையும் அந்த பிள்ளைய தப்பால நினைச்சிருப்பாங்க. நானுமே இல்லப்பா இப்போ அவனை தப்பா நினைச்சிட்டேன். என் முத்து, நீ அவன்கிட்ட பேசிட்டு தான் இருக்கியா? அத்தை, அதை ஏன் கேக்குறீங்க? கடத்தெருவுல வச்சு இவருக்கு திடீர்னு தலை சுத்தி இருக்கு. ஐயோ, என்னையா உடம்புக்கு என்ன? இல்லம்மா, உடம்புக்குலாம் ஒண்ணு இல்ல. வெயில்ல போனது லேசா தலை சுத்திருச்சு, மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. ஓரமா உட்கார்ந்திருந்த மனுஷனை கதிர் பார்த்தாரா? வண்டியில கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டு பக்கத்துல டிராப் பண்ணிருக்காரு. அதுக்கு சக்திவேல் தம்பி அவ்வளோ சண்டை போட்டாரு. இப்ப மட்டும் இவர் பேசின விஷயம் தெரிஞ்சா போதும், அம்புட்டுதான் பெரிய பிரச்சனை பண்ணிடுவாரு. ஏமா, அவன் ஒன்னும் வெளியாளி இல்லையே, சொந்த தங்கச்சி மகன் தானே. அவன் மேல இந்த பையன் சத்துக்கு அவன் ஏன் அம்புட்டு கோபம்? கோபம் அவன் மேல இல்லம்மா, கதிரோட நான் பேச தொடங்கிட்ட சக்தி மேல இருக்கிற அன்பு குறைஞ்சிருமோன்னு அவன் நினைக்க ஆரம்பிச்சிட்டான். இம்புட்டு நாளா கூட இருக்கிற அண்ணன் நம்மளை விட்டு விலகிடு வரோன்னு அவன் கவலைப்படுறான். ஏன்பா அப்படி இல்லாமாப்பா நடக்கும்? நடக்காதுதாம்மா, ஆனா அவனுக்கு இது புரிய மாட்டேங்குதே. பார்த்துக்கலாம். சரிம்மா, நீ இதெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காம படு, பார்த்துக்கிட்டு வரம்மா. ஏம்மா, முத்து ஏமா ஒரு மாதிரியா இருக்கான்? பேச்சுல பழைய கம்பீரமே இல்லையா அவனுக்கு? அவனுக்கு என்னம்மா ஆச்சு? தெரியல அத்தை, கொஞ்ச நாளாவே அப்படிதான் இருக்காரு. ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்காரான்னு தெரியல. சரியா சாப்பிட கூட மாட்டேங்கிறாரு. நான் என்ன ஏதுன்னு கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏண்டா, நீ பாட்டுக்கு என்ன இருந்தாப்புல ஒரு சம்பவம் பண்ணி விட்ட? யாரோ என்னமோ பேசுறாங்க, அதுவும் நம்மளை பத்தி கூட இல்ல, அம்மாவோட அண்ணனை பத்தி தானே பேசுனாங்க. அதுக்கு ரோசப்பட்ட நீ ஏன்டா அம்மாச்சி அனுப்பிச்சு வச்ச? நல்லா கேளுடா, அப்பவாவது உரைக்கட்டும். மாமனாரை பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாதுன்னு கதிர் நினைச்சிருக்காரு போல இருக்கு. ஏன் கதிர் அப்படியா? ஏண்டி, அம்மா இங்க சந்தோஷமா இருந்தாங்கல்ல, தேவையில்லாம ஏதோ பேசி அனுப்பி விட்டுட்டான். அவங்க ஒன்றும் எங்கேயோலாம் போலையே, அவங்க பசங்களோட தானே போயிருக்காங்க. அப்புறம் என்ன?